ஒருத்தர் வந்து ப்ராக்ஸி எடிட்டிங் ஸ்மார்ட்கட் ப்ரோக்குள்ளே எப்படி பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம். முதல்ல ப்ராக்ஸி எடிட்டிங் எதுக்கு செய்யணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்ஸி எதனால செய்யணும்னா, உங்கள் பக்கத்தில் லோ அண்ட் பிசி கான்ஃபிகரேஷன் இருந்தால் அதுக்குள்ளே ஹை ரெசல்யூஷன் வீடியோ எடிட்டிங் இல்லைன்னா 4K எடிட்டிங் செய்யணும்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபைல்ஸ் ப்ராக்ஸி செய்ய வேண்டியிருக்கும். ப்ராக்ஸி செஞ்ச அப்புறம் ஒருத்தருக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குன்னா, உங்களுக்கு வந்து இருக்கிற லோ அண்ட் பிசி கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஹை ரெசல்யூஷன் வீடியோ இல்லைன்னா 4K எடிட்டிங் தாராளமாக நீங்கள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இல்லைன்னா டைம்லைனில் எந்த விதமாக விஷயம் இல்லாமல் தாராளமாக நீங்கள் எடிட் செய்ய முடியும். அதுதான் ப்ராக்ஸியோட அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டைம்லைனுக்குள்ளே போட்டிருக்க கிளிப்புக்கு மீதி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் போட்ட அப்புறம் எஃபெக்ட்ஸ் போட்ட அப்புறம் ஸ்லோ மோஷன் பண்ணி அப்புறம் இல்லைன்னா கலர் கிரேடிங் பண்ணி அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்மூத்லி ப்ளேபேக் பண்ண முடியும். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து லோ அண்ட் பிசிக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியும். குவாலிட்டி சம்பந்தமாக நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. இருக்கிற டைம்லைன் வந்து லோ ரெசல்யூஷன் வச்சு நீங்கள் எடிட்டிங் செஞ்ச அப்புறம் கடைசியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம ஃபைல்ஸ் வந்து வீடியோ ஹை ரெசல்யூஷன் இருக்கலாம் இல்லைன்னா 4K ஆகட்டும், எது இருக்கும் அந்த மூலியமாக உங்களுக்கு வந்து குவாலிட்டி கிடைச்சதாகும். இந்த விதம் இருக்கிற லோ அண்ட் பிசி வச்சு ப்ராக்ஸி செஞ்ச அப்புறம் தாராளமாக உங்கள் வந்து ஹை அண்ட் எடிட்டிங் செய்யலாம். சரி, இப்போதைக்கு வந்து எப்படி ப்ராக்ஸி பண்ணலாம், எப்படி எடிட் செய்யலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம். உங்கள் டெஸ்க்டாப்பில் ஸ்மார்ட்கட் ஐக்கோனில் டபுள் கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு லான்ச் பேட் ரைட்டில் வந்து சேரும். அந்த லான்ச் பேட்குள்ளே ப்ராக்ஸி பட்டனில் கிளிக் கொடுங்க. ப்ராக்ஸி கிளிக் செஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்ஸி கிரியேட்டர் மாடியூல் வந்து சேரும் உங்கள் கண் முன்னாடி. ஓகே, அந்த ப்ராக்ஸி மாடியூல் என்ன பாக்ஸ் கிடச்ச அப்புறம் நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் ப்ரௌஸ் பட்டன் மூலியமாக எந்த இடத்துல உங்கள் 4K ஃபைல்ஸ் இல்லைன்னா ஹை அண்ட் வீடியோ எடிட்டிங் ஃபைல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல எங்கே இருக்கும் அந்த இடம் இல்லைன்னா பார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் அது வந்து இதுக்குள்ளே ப்ரௌஸ் பண்ணி உட்கார வைங்க. இப்போதைக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹை அண்ட் வீடியோ எடிட்டிங் ஃபைல்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஃபோல்டருக்குள்ளே இங்கே நான் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து திருமணம் சம்பந்தமாக வேலை செய்யும்போது உங்களுக்கும் கிடைச்சாகும். டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் இருக்கலாம், ஹை அண்ட் வீடியோ எடிட்டிங் ஃபைல்ஸ் ஆகும். இப்போது அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அப்புறம் ஓகே கொடுத்துட்டுனா அந்த ஃபைல்ஸ் எத்தனை இருக்கும் அத்தனை ஃபைல்ஸ் டோட்டல் நம்பர் இங்கே காட்டிவிடும். அப்புறம் நம்ம வந்து ஹார்ட்வேர் என்கோடிங் விஷயத்தில் போகலாம். ஹார்ட்வேர் என்கோடிங்குள்ளே வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே 3 விதமாக என்கோடிங் இங்கே பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து இன்டெல்ல செலக்ட் பண்ணிட்டுனா உங்கள் மதர் போர்டு ஒரு வேளை ஹை கான்ஃபிகரேஷன் இருந்தால் அந்த மூலியமாக என்கோட் பண்ணி ப்ராக்ஸி செய்யலாம். இல்லைன்னு வச்சுக்க வந்து நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் சம்பந்தமாக உங்கள் போட்டிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு ஹை கான்ஃபிகரேஷன் இருந்தால் அந்த மூலியமாக என்கோட் பண்ணலாம். இல்லைன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக என்கோட் பண்ணி நீங்கள் வேலை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் போட்டிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு ஹை கான்ஃபிகரேஷன் இருந்தால் அந்த மாதிரி NVIDIA போட்ட அப்புறம் நீங்கள் என்கோடிங் கொடுத்துட்டுனா ப்ராக்ஸி ஃபைல்ஸ் அந்த மாதிரி சீக்கிரமாக ஆகிடும். இப்போது என் கையில் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு ஹை கான்ஃபிகரேஷன் இருந்தால் நான் NVIDIA போட்டு என்கோட் போடுறேன். இல்லைனா உங்கள் கையில் எந்த விதம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் AMD இருந்தால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இங்கே காட்டிவிடும். நான் வந்து என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA போட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபைனலி என்னுடைய ப்ராக்ஸி ஃபைல்ஸ் இங்கே கிரியேட்டட் ஆச்சு. இந்த மாதிரி உங்கள் லோ பிசிக்குள்ளே எது விதோ நீங்கள் ஹார்ட்வேர் போட்டிருக்கோம் அது விதோ அவங்க வந்து டைம் எடுத்ததாகும். இப்போதைக்கு வந்து எந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கோம் அது விதம். ப்ராக்ஸி ஃபைல் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் இடத்துல தான் செஞ்சிட்ருக்கோம். அதுக்காக வந்து நான் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போதுக்கு நான் வந்து F டிரைவில் வெட்டிங் ப்ராக்ஸிக்குள்ளே நான் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் இங்கே காட்டிடும். இதுதான் ப்ராக்ஸி ஃபைல்ஸ். ஸோ ஃபைனலி எப்படி ப்ராக்ஸி பண்ணுறது அந்த ப்ராசஸ் முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு இது வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஸ்மார்ட்கட் ப்ரோ அப்ளிகேஷன் 9.3 ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நியூ கிளிக் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணி டிஃபால்ட் ப்ரீசெட் என்ன இருக்கும் அது நான் செலக்ட் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளே ப்ராக்ஸி எடிட் அப்படின்னு ஒரு பேர் போட்டு புது ப்ராஜெக்ட் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். லேஅவுட் இன்டர்ஃபேஸ் வந்த பிறகு இப்போ பின்குள்ளே வந்து நம்ம ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா இம்போர்ட் ஃபோல்டர் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து இம்போர்ட் ஃபோல்டர் பண்ணலாம். இப்போது நான் எந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் ப்ராக்ஸி செஞ்சுருக்கோ அந்த ஃபோல்டர் அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுக்கலாம். செலக்ட் ஃபோல்டர் செஞ்ச அப்புறம் பாருங்கள், பின்குள்ளே ப்ராக்ஸி செஞ்ச அத்தனை ஃபைல்ஸ் இதுக்குள்ளே வந்துடுச்சு. கண்டிப்பாக ப்ராக்ஸி செஞ்ச அப்புறம் பாருங்கள், அந்த கிளிப் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து லோ ரெசல்யூஷன் கிளிப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே காட்டிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் ரெசல்யூஷனில் எப்படி இருக்கும் அதுக்கு சம்பந்தமாக இங்கே ப்ராக்ஸி ஃபைல்ஸ் இங்கே கிடச்சிடும். ஓகே, ஒருத்தர் வந்து ட்ரோன் ஃபுட்டேஜ் சம்பந்தமாக இருந்தால் ட்ரோனில் கிளிக் கொடுத்துட்டுனா அதுக்கு சம்பந்தமாக என்ன ரெசல்யூஷன் இருக்கும் அதுக்கு தகதா ப்ராக்ஸி ஃபைல் இங்கே காட்டிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் ப்ராக்ஸி இங்கே கிடச்சிடும். இப்போதுக்கு எனக்கு வந்து இது எடிட்டிங் செய்ய வேண்டி இருந்தால் அத்தனை கிளிப் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் நான் டைம்லைனுக்குள்ளே போடுறேன்.
டைம்லைனுக்குள்ளே கிளிப்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் முடிச்ச அப்புறம் கொஞ்சம் நான் ப்ளேபேக் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பாருங்கள், டைம்லைன் பெருசு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ப்ளேபேக் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடிட் இல்லைன்னா ப்ளேபேக் பண்ண முடியும். இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோ வந்து ஏதாவது ஆட்டோ ட்ரான்சிஷன் போட்டு எடிட் பண்ணணும்னா ஆட்டோ ட்ரான்சிஷன் கொடுங்க. அப்புறம் ப்ளேபேக் பண்ணி பாருங்கள் எப்படி அழகாக வந்து ப்ராக்ஸி ஃபைல்ஸோடு சேர்த்து எடிட் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்ஸி சேர்த்து எடிட் பண்ண முடியும். ஸோ லோ எண்ட் பிசிக்குள்ளே இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒருத்தர் வந்து ப்ராக்ஸி செஞ்ச அப்புறம் ஸ்மூத்லி எடிட் பண்ண முடியும். இப்போதுக்கு எனக்கு வந்து முடிச்சிருக்கா இல்லைன்னா எடிட் முடிச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக ஃபைலுக்குள்ளே போன அப்புறம் எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் மாடியூல் ஓப்பன் ஆன பிறகு அதுக்குள்ளே உங்கள் கிளைண்ட்க்கு வந்து எந்த ஃபார்மேட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அது வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். HD, 2K, 4K. ப்ராக்ஸி எடிட்டிங்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஏற்கனவே எந்த ஒரிஜினல் ஃபைல் சைஸ் இல்லைன்னா ரெசல்யூஷன் இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து லிங்க் பண்ணி அதோட ஆக்சுவல் குவாலிட்டி என்ன இருக்கும் இல்லைன்னா ரெசல்யூஷன் என்ன இருக்கும் அது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து கடைசியிலே அது விதம் கிடைச்சாகும். ஸோ இந்த மாதிரி லோ பிசி இருந்தால் ஒருத்தர் வந்து ப்ராக்ஸி செஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து 4K எடிட்டிங் தாராளமாக செய்யலாம். அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.